ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 4 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1லேருந்து 3 வரைக்கும் எல்லா லெசன் லைன் பை லைன் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயல் 4ல் என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கல்வியில் சிறந்த பெண்கள், குடும்ப விளக்கு, உயிர் வகை, வீட்டிற்கோர் புத்தகசாலை அண்ட் லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி, பகுப்பத உறுப்பிலக்கணம். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ஸ்லேருந்து தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் கல்வியில் சிறந்த பெண்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சங்ககால பெண்பார் புலவர்கள் சிலர். சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்கள் யார் யார் அப்படின்னா ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அப்புறம் அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு அண்ட் நப்பசலையார். ஸோ இவங்க எல்லாருமே சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்கள். அடுத்த செகண்ட் கொஷின். சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலேயே கல்வி கற்ற பெண்ணாக வாழ்ந்தவர் மணிமேகலை. சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி எந்த காலத்தில் நலிந்து காணப்பட்டது? இடைக்காலத்தில். பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர்கள் ஆண்டாள் மற்றும் காரைக்கால் அம்மையார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? ஆன்சர் முத்துலட்சுமி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. இருதார தடை சட்டம், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி. முத்துலட்சுமி அடையாற்றில் ஔவை இல்லம் தொடங்கிய ஆண்டு 1930ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு 1952. முடியாது பெண்ணாலே என்கிற மாயையை முடக்க எழுந்தவர் யார்? ஆன்சர் பெரியார். விடியாது பெண்ணாலே என்கிற கேள்வியை மிதித்து துவைத்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். 1882இல் முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு. ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே இணையர் முதலில் பெண்களுக்கான கல்வியை தொடங்கிய மாநிலம் மராட்டிய மாநிலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. சமூக தன்னார்வலர் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் பண்டித ராமாபாய். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் 1883 முதல் 1962 வரை. தமிழகத்தின் முதல் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயற்பாட்டாளர் யார்? ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யார் பெயரில் வழங்கி வருகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. பெண்கள் மருத்துவராவது மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடா சோஃபியா ஸ்கட்டர். இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரை 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 2014. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12, 1997ஆம் ஆண்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. மலாலா நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 2014. 1848இல் பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் சாவித்திரிபாய் பூலே. இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. பட்டம் மேற்படிப்புக்கான இலவச கல்வி உதவித்தொகை திட்டம் யார் பெயரில் வழங்கப்படுகிறது? ஈவேரா மற்றும் நாகம்மை.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கல்வி மற்றும் திருமண உதவி தொகை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. தனித்தமிழில் சிறந்து விளங்கியவர் யார்? நீலாம்பிகை அம்மையார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள்: தனித்தமிழ் கட்டுரை, வடசொல், தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 34. மகளிர் கல்வியை வலியுறுத்திய கோத்தாரி கல்விக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? 1964. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? 1929. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர்? ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர்? ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர்? ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்து செகண்ட் லெசன் குடும்ப விளக்கு. கொஸ்டின் நம்பர் 39. மறுமலர்ச்சி இலக்கியம் தோன்றிய 20ஆம் நூற்றாண்டு ஆகும். மறுமலர்ச்சி இலக்கியம் தோன்றியது 20ஆம் நூற்றாண்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 40. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்? பாரதிதாசன். குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர்? பாரதிதாசன். கலர் நிலம் என்பதன் பொருள் பண்படாத நிலம். நவிழல் என்பதன் பொருள் சொல்லல். வையகம் என்பதன் பொருள் உலகம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 45. மாக்கடல் என்பதன் பொருள் பெரிய கடல். மின்னாலை என்பதன் பொருள் மின்னலை போன்றவளை. மின்னாள் என்பதன் பொருள் ஒளிர மாட்டாள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 48. உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ வாழ்வு என்ற பாடல் வரியை பாடியவர்? பாரதிதாசன். தாழி என்பதன் பொருள் சமைக்கும் கலன். யாண்டும் என்பதன் பொருள் எப்பொழுதும். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்செய் நிலத்தினை போன்றவர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 52. பெண்களுக்கு எது முதன்மையானது என்று பாரதிதாசன் கூறுகிறார்? கல்வி. கல்வி கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மெளிரும் என்பதை காட்டும் நூல் குடும்ப விளக்கு. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 55. கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை யார் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார்? ஆன்சர் பாரதியார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் போன்ற நூல்களை எழுதியவர்? பாரதிதாசன். பாரதிதாசன் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டன? பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள். பாரதிதாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் பிசிராந்தியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடல் வரியை இயற்றியவர்? பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் கவிமணி. கொஸ்டின் நம்பர் 61. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்ற வரியை இயற்றியவர்? பாவேந்தர். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 62. மாக்கடல் உரிச்சொல் தொடர். விளைதல் தொழிற்பெயர். மலர்க்கை உவமை தொடர். நல்லறிவு பண்பு தொகை. உரைப்பேன் தன்மை ஒருமை வினைமுற்று. செய்வார் வினையாளனையும் பெயர். இயற்றுக வியங்கோல் வினைமுற்று. அடுத்து தேர்ட் லெசன் பார்க்கலாம். உயிர் வகை. கொஸ்டின் நம்பர் 63. ஒற்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். உணர்ந்தோர் இலக்கண குறிப்பு தருக. வினையாளனையும் பெயர். உற்றறிவது என்பதன் பொருள் தொடு உணர்வு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 66. ஓரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு. புல் மற்றும் மரம்.
ஈரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு சிப்பி மற்றும் நத்தை. மூவறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு கரையான் மற்றும் எறும்பு. நான்கறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு நண்டு, தும்பி. ஐந்தறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு பறவை, விலங்கு. ஆறறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு மனிதன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா மேட்ச்ல கேட்க சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 72. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதலாக அமைந்த நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரம் உள்ளது? 3. என்னென்ன அப்படின்னா எழுத்து, சொல், பொருள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. தொல்காப்பியம் எத்தனை இயல்களை உடையது? 27 இயல்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 77. தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல் அதிகாரம் எதனை விளக்குகிறது? ஆன்சர் மொழி இலக்கணம். தொல்காப்பியத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்கும் அதிகாரம் எது? ஆன்சர் பொருள் அதிகாரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 79. எந்த நூலில் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருப்பதை அயல் நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர்? ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 4. வீட்டிற்கோர் புத்தகசாலை. கொஸ்டின் நம்பர் 80. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆபிரகாம் லிங்கன். வீட்டிற்கோர் புத்தகசாலை என்றும் தேவை என்று வானொலியில் உரை நிகழ்த்தியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 82. நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு? 2009. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010. அடுத்து கொஸ்டின் நம்பர் 84. உணவு, உடை அடிப்படை தேவை அந்தந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தகசாலைக்கே தரப்பட வேண்டும் என கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 85. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு தமிழ் கருத்தை கூறியவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 86. கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 89. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 90. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 91. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. இளைஞர்கள் உரிமை போர் படையின் ஈட்டி முனைகள் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 93. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. தென்னகத்து பெர்னட் ஷா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 96. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகள் தந்தவர் அறிஞர் அண்ணா. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 98. சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தநாயக்கன் பாளையம் பள்ளியில் அறிஞர் அண்ணா 1 ஆண்டு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு? ஆன்சர் 1935. அடுத்து கொஸ்டின் நம்பர் 99. அறிஞர் அண்ணா எந்தெந்த இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி மற்றும் காஞ்சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 100.
அறிஞர் அண்ணா எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார்? குடியரசு மற்றும் விடுதலை. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றிலேயே நீங்கா இடம் பெற்றவர் அறிஞர் அண்ணா. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எங்கு உள்ளது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து, இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் எங்கு பாதுகாக்கப்படுகிறது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் எங்கு உள்ளது? சென்னை எழும்பூரில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 107. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தா தேசிய நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1836. கொல்கத்தா தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு? 1953. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது? கொல்கத்தா தேசிய நூலகம். ஆவண காப்பகம் நூலகமாக திகழ்வது கொல்கத்தாவின் தேசிய நூலகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 112. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது? அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் தி காங்கிரஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 113. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 114. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கதே. தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படும் தினம் ஆகஸ்ட் 9. யாருடைய பிறந்த நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? சீர்காழி ரா. அரங்கநாதன். அடுத்து லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி பகுப்பத உறுப்பிலக்கணம். கொஸ்டின் நம்பர் 117. ஓர் எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து உணர்த்துமானால் அது சொல் எனப்படும். சொல்லின் வேறு பெயர்கள்? பதம், மொழி மற்றும் கிளவி. சொல்லின் வேறு பெயர்கள். பதம் எத்தனை வகைப்படும்? பதம் 2 வகைப்படும். பகுப்பதம், பகாபதம். பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மரம், உன், பிற, சாலை. இந்த சொற்கள்லாம் பிரிச்சிங்கன்னா பொருள் தராது. பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம் எனப்படும். அடுத்து, பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுப்பதம் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நடந்தான். அடுத்து நின்றார். அடுத்து, பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? பகுப்பதம் 2 வகைப்படும். பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம். பெயர் பகுப்பதத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வேலன். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வேல் கூட்டல் அன், வேலன். அடுத்து, வினை பகுப்பதம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா செய்தான். செய்தான் எப்படி பிரிக்கலாம்னா செய் கூட்டல் இத் கூட்டல் ஆன், செய்தான். அடுத்து, பகுப்பத உறுப்புகள் எத்தனை? பகுப்பத உறுப்புகள் மொத்தம் 6. என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை மற்றும் விகாரம் பகுப்பத உறுப்புகள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லில் முதலில் வருவது பகுதி எனப்படும். பகுதியை பார்த்தீங்கன்னா முதல் நிலை என்றும் அழைப்பர். பகுதி என்பது பகாபதமாக அமையும். எப்பவுமே சொல்லின் முதலில் வர்றது வந்து பகாபதமாக தான் இருக்கும். அதான் பிரிக்க முடியாததா இருக்கும். சொல்லின் இறுதியில் வருவது விகுதி எனப்படும். விகுதியை வந்து கடைநிலை என்றும் அழைப்பர். விகுதி பார்த்தீங்கன்னா திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவதாக அமையும் விகுதி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 132. நடந்தனன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. படித்தனல் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதி. நடந்தனர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. நீந்தியது என்பது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஓடின என்பது பலவின்பால் வினைமுற்று விகுதி. சிரிக்கிறேன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. செய்தாய் என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. பாரீர் என்பது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அழகிய, பேசும் என்பது பெயரச்ச விகுதிகள். வந்து, தேடி என்பது வினையச்ச விகுதிகள். வளர்க, வாழிய, வாழியர் என்பது வியங்கோள் வினைமுற்று விகுதி. முளைத்தல் என்பது தொழிற்பெயர் விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை எனப்படும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 146. இடைநிலை காலம் காட்டும் என்பதால் இதனை காலம் காட்டும் இடைநிலை என்றும் அழைப்பர். நிகழ்கால இடைநிலைகள் எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா கிறு, கின்று, ஆனின்று. இறந்த கால இடைநிலைகளுக்கு எடுத்துக்காட்டு இத்து, இட்டு, இரு மற்றும் இன்னு. அடுத்து எதிர்கால இடைநிலைகள் இப்பு மற்றும் இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் என்னென்ன அப்படின்னா இல், அல், ஆ. அடுத்து பெயர் இடைநிலைகள் எது எது அப்படின்னா இஞ்சு, இந்து, இவ்வு, இச்சு, இத்து. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது சந்தி எனப்படும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 153. பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைகளுக்கு விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை எனப்படும். பகுபத உறுப்புகளின் பகுதியிலும் வடிவ மாற்றம் ஏற்பட்டால் அவை விகாரம் எனப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 155. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வருவது மெய்யெழுத்து எழுத்துப்பேறு ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்துப்பேறு பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும் எழுத்துப்பேறு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 157. சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு ஆகும். அடுத்து மாடு என்பதன் பொருள் கீழே. நா. காமராசரின் கவிதை நூல் கருப்பு மலர்கள். நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் குறு நாவல் எது? கிழவனும் கடலும். சாகித்ய அகாடமி பெற்ற சிற்பியின் கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி. ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் கலை சொல் அறிவோம். சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. வாலண்டியர் தன்னார்வலர். சலைன் சாயில் கலர் நிலம். ஓஷன் பெருங்கடல். ஆக்சிலரிவர் துணைவினை. ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட எக்ஸாம் ரிவிஷன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.